disperse slowly and assemble. We are having a stage event. Hello, please relax yourself. Thank you all for your kind cooperation. Hello, thank you. We have all inauguration now. Remain silent. Team Hello, join the food. Team Hello, join the food. Team Hello, join us for food. போட்டோ நீங்க விட்டுருங்க. Thank you. செக் இப்பொழுது நாம் அனைவரும் காத்திருந்தபடி இப்பொழுது இனாகரேஷன் நிகழ்வு இருக்கிறது. இதற்கு தலைமை தாங்க இருக்கும் ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி திரு அப்பாவர் அவர்களை வணக்கம் செய்து வரவேற்கிறோம். முதன்மையாக பயங்கர பேஷனா எங்க பிரம்மாண்டம் சொல்ற மகாவீர் போத்ரா எங்க ஆளுநர் மாவட்டம் 3233 ஆளுநர் இதை ஒரு பெரிய ரேலியா பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதை ஒரு 20-25 நாளா இதே பேச்சா இதை ஏற்பாடு பண்ணணும். இதை கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ் அவங்களுடைய பிரின்சிபல் மணவாளன் சார் மூலமா இதுக்கு பர்மிஷன் நம்மளோட சேர்ந்து இணைந்து செய்வதற்காக அவரை அழைத்து இந்த மெகா ரேலி பிளஸ் ரெக்கார்டு இது ஒரு ரெக்கார்டு மட்டும் இல்ல, இன்னும் மண்குளியல் வாழை இலை குளியலுக்கு ரெக்கார்ட் செய்ய போறோம். இதற்கு உந்துதலாக இருந்த நமது ஆளுநர் திரு மகாவீர் போத்ரா அவர்களை முதல் கண் வரவேற்கிறேன். வெல்கம் சார். நம்ம பிடிஜி நாசர் although he was busy 2-3 நாளா கண்டினியூஸா டிராவல்ல இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு இவ்வளவு பெரிய விழா எடுக்கும் போது நாமும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்த ஐயா உங்களுக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ. நல்ல ஆசிரியர் ஸ்பீக்கர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சார், நாங்கள் உங்களை அழைக்கும் போது நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க. இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று நேற்று சாயந்தரம் வர வேண்டிய நீங்கள், இன்னைக்கு காலையில் வர வேண்டிய நீங்கள் நேற்று சாயந்தரமே ஊர்ல இருந்து தங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு 7:30 மணிக்கு இந்த விழாவை சிறப்பிக்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப இந்த ரெக்கார்ட்ல நீங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ. I wanted ரொட்டேன் முத்துப்பள்ளி பட்டேல் he was totally instrumental in இந்த இது எல்லாம் நேத்து வரைக்கும் இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்ங்கறத டோட்டலா இது பண்ணிட்டு போனாரு. தேங்க்யூ. தென் the principal Mr. மணவாளன் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்களுக்கு கிளியரா சொல்லிட்டாரு, சார் நாங்க உங்களோட இருப்போம், எங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்ணணும், உங்க ரேலி உங்க எல்லாத்துலயும் நாங்க கலந்துக்கிறோம், என்ன பண்ணணுமோ 15 நாளா காலேஜ் நம்ம ரோட்டரிக்காகத்தான் அவங்க இந்த ஃபார்மேஷனை ஃபார்ம் பண்ணி இதுக்காக எல்லாம் இது பண்ணாங்க. இதை இனிஷியேட் பண்ண நம்ம டாக்டர் யுவபாரதியும் டாக்டர் தீபாவும் டாக்டர் அருந்ததி இவங்கெல்லாம் தான் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப முன்னெடுத்து தந்தாங்க. ரொம்ப யூஆர் வெல்கம், ஆல் ஆஃப் யூஆர் வெல்கம். அடுத்தது I thank Rotarian Ravi Venkataraman for all the backing. நம்மளை பண்ணுவோம் பார்த்துருவோம், நம்ம கவர்னர் விரும்பிட்டாரு என்ன இருந்தாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற தைரியம் கொடுத்த ரவி வெங்கட்ராமன். I am happy and Rotarian Ramesh was always behind me. Thank you Rotarian Ramesh and all the lead clubs. 30 லீட் கிளப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன் இவ்வளவு பெரிய வேலை இவ்வளவு ஈஸியா பண்ணக்கூடிய all lead clubs, the club Rotary members, Rotary families who have all come, thank you very much, and a few police families have also joined with us, and Rotractors of different colleges, yoga people, friends of our Rotarians, all of you who have come here, thank you very much. The district secretaries, Rotarian Ramkumar and Rotarian Senthil, நீங்க ரெண்டு பேரும் always the backbone of this year and you have been supporting throughout. நேத்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மத்தியானத்துல இருந்து செந்தில் ராம்குமார் ரெண்டு பேரும் இங்கே தான் இருந்தாங்க. எஸ், Rotarian Joseph Raj இந்த ஃபார்மேஷனுக்கு கம்ப்ளீட்டா இதுல இருந்தாரு. Thank you Joseph Raj and the total team. See, I am not able to tell each and every one of you, ஏனா Rotarian Amuldu was also there with me from the beginning of the program. So I welcome all of you. நொறுங்க தின்றால் 100 வயது, நொறுங்க தின்றால் 100 வயது. நன்றி. தேங்க்யூ. மற்ற அனைவரையும் நாங்கள் வரவேற்று ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அக்கேஷன் ஆஃப் த ஈவெண்ட், அதாவது நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த சிறப்பை பண்ணதுக்கு
நமக்கு யாராவது உலக அளவில் ரெகக்னைஸ் பண்ணால் that will be one of the happiest moment when all three of us join. Now I call the Nova World Records team to வேர்ல்ட் வைடாக கொண்டு போகிறதுக்காக நவ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வில் பி தேர் எவ்ரி டைம். ஓகே, நவ் இப்போ நடந்த இப்போ நடந்த இந்த அட்டெம்ப்ட்டுக்கு லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஃபார் certificate to Rotary District 3233 Governor Rotarian Mahavir Botra and past District Governor Rotarian ISAK Nazar. I request you to get the certification from us. இந்த ஒரு அருமையான வேர்ல்ட் ரெக்கார்ட் மொமெண்ட்ல நம்ம ஸ்பீக்கர் மூலியமாக இவங்க டீம் முன்னிலையில் இந்த நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், கிவ் them a big applause. Thank you all for cooperating and making it a grand day today. Nova World Records, the team is now handing over in the presence of Honorable Speaker to our Governor Rotarian Mahavir Botra. Congratulations team Rotary and team Yoga Medical College, Yoga and Naturopathy Medical College. அப்படியே இருங்க சார். The students and the youngsters. So it is a big world record. You guys did it very easily. So ஒரு 600 plus participants ஓட இவ்வளோ ஈஸியா இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல இதை அச்சீவ் பண்ண முடியாது. And with the help of Rotary Club and the college, government college, you guys did it. And a special mention to super youngsters who is above 50 years of age. So ரொம்ப சூப்பரா பண்ணீங்க with smiling face. எந்த இடத்துலையும் யாரும் சோர்ந்து போல. So it is a very good thing. And ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உட்காந்த இடத்துல இருந்து எனர்ஜைஸ் பண்ணலாமா? ஸோ அப்படிங்களா சார்? ஓகே, ஸோ ஓகே, லெட்ஸ் கிவ் அன் அவார்ட். This is for Government Yoga Naturopathy College and Hospital Principal Dr. Manavalan sir, Dr. Venkateshan and team Government Yoga and Naturopathy College and Hospital. Give them a big round of applause, ladies and gentlemen. It is not an ordinary effort. What a day we have had, a healthy morning on a Sunday morning, gathering in large numbers. Congratulations to the team from Yoga and Naturopathy Medical College. இதில் ஒரு நபருக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்கு. மேடையில் இருக்கிறவங்க தவிர பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை உறுப்பினர்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ரெட்ராக்டர்ஸ்க்கும் இதில் பங்கு இருக்கு. சபாநாயகர் ஐயா அவர்களுக்கும், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 3233 மகாவீர் போத்ரா அவர்களுக்கும், மற்றும் ரொட்டேரியன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், ரோட்டரி கிளப்ஸ் and Government Yoga Natural Medical College students, faculties, all participants, public, press, really this is a great occasion. உண்மையிலே இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். யோகா இயற்கை மருத்துவம் இன்று பல லட்சம் மக்களுக்கு இயற்கை மருத்துவத்தை நம்ம தமிழக அரசு வெறு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 1997 முதலாக தமிழ்நாட்டில் யோகா இயற்கை மருத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் நமது மதிப்பிற்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சர் 97 இதுக்கு ஒரு விதையை போட்டார். 97 தான் இதனுடைய ஃபஸ்ட்டு. அதுவும் இந்தியாவிலேயே யோகா இயற்கை மருத்துவம் தமிழ்நாட்டில் தான் அரசாங்கத்தில் முதலாக நம்ம வந்து அதை கொண்டு வந்ததே. ஆனால் இன்றைக்கி யோகாங்கிறது நிறைய பேர் யோகாவை பற்றி பேசுகிறாங்க, யோகாவை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நிறைய உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் 97 யோகாவை பற்றி பேசாத ஒரு காலத்தில்
உண்மையிலேயே இன்னைக்கு நான் நினச்சி பார்த்தா கூட அது ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா அந்த விஷன் மக்களுக்கு 30 வருஷம் இல்லை 40 வருஷம் கழிச்சு இது ரொம்ப நல்லதுன்னு நினச்சி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மருத்துவ முறையாக கொண்டு வந்ததுக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ரோட்டரி கிளப் முன் வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி. ஏன்னா என்ன இவ்வளவு மக்கள் இவ்வளவு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸு பப்ளிக்கு இந்த இயற்கை மருத்துவம்னா என்ன, அது வாழ்க்கைக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியம் போச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே போச்சுங்க. மனுஷனுக்கு வந்து முக்கியமாக தேவையே ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் இல்லைன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இட் இஸ் ரியலி லைஃப் வந்து மிசரபிள் தான். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி சென்னையில் 100 படுக்கையோட இன்பேஷண்ட் வார்டு இன்றைக்கி நீங்கள் போனால் கூட ஃபுல்லாக இருக்கும், ரிசர்வேஷனில் போயிட்டுருக்குது. ப்ளஸ் நோயாளிகள் அங்கங்கே போயிட்டு கடைசி காலகட்டத்தில் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது. எல்லா குறிப்பிட்ட வியாதி NCD ப்ராப்ளம், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், மென்டல் டிஸார்டர்ஸு, இந்த மாதிரி வியாதிகளுக்கு எல்லாமே அங்கே அதுவும் முழுமையான ஒரு இயற்கை உணவை கொடுத்து, இயற்கை உணவு அதாவது அடுப்பில்லா ஆஸ்பத்திரின்னு சொல்லலாம். அதாவது முழுமையாக அங்கே அடுப்பே கிடையாது, சமையலே கிடையாது. ஆனால் 3 வேளையும் இயற்கை உணவை கொடுத்து 3 வேளை ஜூஸை கொடுத்து ஒரு உலகத்தில் முதன் மாதிரியாக மாடல் ஹாஸ்பிட்டல் நம்ம தமிழக அரசு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கே இதுதான் முன்னோடி. இதுதான் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பல மாநிலத்தில் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் த பீப்புள். குறிப்பாக எல்லா ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் இதில் எல்லாருமே இன்வால்வ் பண்ணி இவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட உண்மையிலே ஐ எம் சாரி. ஏன்னா பிகாஸ் இதுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் வேணும். கிட்டத்தட்ட 20-25 நாளாக நாங்கள் ஒன்லி பார்ட்டிசிபெண்ட்ஸ். நான் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஜஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், நாங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸாக தான் வந்திருக்கிறோம். ஆனால் இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த விழாவை நடத்தி உண்மையிலேயே வந்து இந்த மக்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குறதுக்கு ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு அவர் ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், ஆல் தி மெம்பர்ஸ், ஆல் இன்வால்வ் மெம்பர்ஸ். அண்ட் நமக்கு இந்த மாணவர்கள் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் யோகா நேச்சுரல் மெடிக்கல் காலேஜில் பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே இதுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டோட இங்கே வந்து சிறப்பு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக தமிழக அரசுக்கும் அதுவும் எனக்கு என்னென்னா உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங்கு. ஐயா வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா எனக்கு நைட்டு தான் எனக்கு தெரியும் உண்மையிலே. ஏன்னா நாங்கள் ஆர்கனைசிங் இல்லை, ரோட்டரி கிளப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நான் தான் கேட்டேன், ஐயா எப்படி காலையில் வந்துடுவா சார் அப்படின்னாங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா இந்த தருணம் இந்த இயற்கை மருத்துவத்துக்கு வந்து அன்னைக்கு 1997 விதை போட்டவர் நம்ம மாண்புமிகு கலைஞர் ஐயா அவர்களுக்கு அப்புறம் நாங்கள் எவ்வளவோ இந்த இதில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், க்ரோத் ஆகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மாடலாக உலகத்துக்கே இது ஒரு மாடல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இன்றைக்கி குறிப்பாக ஐயா வந்து இந்த விழாவை சிறப்பு செய்ததுக்கு உண்மையில் நாங்கள்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மாண்புமிகு ஐயா அவர்கள், எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா, நேச்சுரோபதி கல்லூரியினுடைய முதல்வர் மணவாளன் மற்றும் வந்திருக்கிற ரோட்டரி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 180 சங்கங்கள் சேர்ந்து எங்களுடைய ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் தலைமையிலே பல பணிகளை செய்து வருகிறோம். எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னதை போல உலகத்திலே 168 நாடுகள் இந்தியா உட்பட லட்சக்கணக்கான குழந்தைகளை பாதித்து கொண்டிருந்த, அவர்களை கொன்று அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்த போலியோ என்கின்ற ஒரு அரக்கரை, அந்த கொடிய நோயை 40 ஆண்டு காலம் போராடி ஒழித்த பெருமை ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வந்து மணவாளன் அவர்கள், இந்த முதல்வர் மணவாளன் அவர்கள் பேசுகிற போது இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் ரோட்டியில் பண்ணணும்னு சொன்னார். இப்போ தான் எங்கள் மகாவீர் போத்ரா அவர்களுடைய முயற்சினால இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். திஸ் வில் பி ஏ ஆனுவல். டாக்டர் யுவராஜ் தான் சார், மேலே வாங்க, பின்னாடி போய் உட்காராதீங்க. இவருடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனைப்படி தான் இதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்திருந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. உணவே மருந்து, இதோட சாராம்சம் உணவே மருந்து. இதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் யுவராஜ். இவருடைய ஒத்துழைப்பின் பேரில்
இவர் தான் ஆரம்பித்தது. முதல்ல நீங்கள் அனுபவப்பட்டு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டால் தான் தெரியும். கஷ்டம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. இயற்கை உணவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா ஒயிட் ஐட்டத்தையும் விட்டுருங்க. எல்லாரும் பெரியவங்க சொல்கிறாங்க வியாதி வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் போய் நீங்கள் வந்து எவ்வளோ வைத்தியங்கள் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்குது. பட் எல்லாத்துக்கும் காரணம் உணவே மருந்து. இப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை கடந்த சபாநாயகர் அவர்களுக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் ரோட்டரி மாவட்டம் 33 சார்பாக இதில் பங்கேற்ற அனைத்து ரோட்டரி உறுப்பினர், மேஜிக் பிரசிடென்ட், மேஜிக் செக்ரட்டரி, மேஜிக் உறுப்பினர்கள், மேஜிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், மேஜிக் அதாவது அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ ஒரு பற்ற விழாவிற்கு தயவுசெய்து உணவே மருந்து. இன்றைக்கி கூட இயற்கை உணவு தான் வச்சுருக்கிறோம். மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட மில்லட் மாரி பழங்கள் இது தான் வச்சுருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. எல்லாரும் தயவுசெய்து இதை உங்களுடைய மீடியாவுக்கு தெரியப்படுத்துங்க. வருங்கால சந்ததியரை காப்போம், இயற்கை உணவை அரும்புவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சார். மிக பெருமையாக அடுத்ததாக நம்மளுடைய ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சபாநாயகர் அவர்கள் அழைக்கிறேன். உட்காருங்க, எல்லாரும் உட்காந்துங்க, உட்காருங்க. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையத்தின் கீழ் இயங்கி வருகின்ற அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ரோட்டரி சங்கம் இருவரும் இணைந்து நடத்துகின்ற நம்முடைய இயற்கை மருத்துவ தினமான 7ஆம் ஆண்டு தினத்தை மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற ரோட்டரி சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி மகாவீர் போத்ரா அவர்களே, அவருடைய துணைவியார் முதல் பெண்மணி ஜெயஸ்ரீ அவர்களே, முன்னாள் தலைவர் தம்பி நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்திய சேர்மன் தம்பி அண்ணாமலை அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அருமை தம்பி ரவி வெங்கட்ரமணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு அவர்களுக்கு பின்னால் இருந்து சிறப்பாக பணியாற்றிய ரொட்டேரியன் தம்பி செந்தில் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி ஜோசப் அவர்களே, இளங்கோ அவர்களே, இன்னும் அரும்பாக்கத்தில் இயங்கி வருகின்ற அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து தங்களுடைய பங்களிப்பை இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக அளித்த அந்த கல்லூரியுடைய முதல்வர் மணவாளன் அவர்களே, இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற செங்கல்பட்டிலே இயங்கி வருகின்ற சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையத்தினுடைய அந்த கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் அன்பிற்குரிய தம்பி வெங்கடேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய உறவினர் அன்னை பில்டர்ஸுடைய உரிமையாளர் அருமை தம்பி நாராயணன் அவர்களே, குமரன் சில்க்ஸினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய தம்பி ரவி அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் உணவு அளித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி ஸ்ரீதர் அவர்களே, எல்லோருக்கும் டீஷர்ட் வழங்கிய தம்பி அசோக் அவர்களே, இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வானது உலக ரெக்கார்டாக உலக அளவில் இது தெரிய வேண்டும் என்பதற்காக முன்னின்று முயற்சி செய்து நோவா அமைப்பின் மூலம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உலகளாக மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சகோதரிகள் ஆர்த்தி அவர்களே, சரண்யா அவர்களே, நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் என்னோடு வருகை தந்திருக்கின்ற நாங்குநேரி ஒன்றிய குழு தலைவர் தம்பி எட்வின் உட்பட
பத்திரிகையாளர்கள், ரொட்டேரியன், அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியிலே படித்து வருகின்ற மாணவ செல்வங்கள், வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பசி வந்தால் 10ம் பறந்துவிடும். காலை 5 மணி முதல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அதுக்கு இடையில நம்ம தம்பி இந்த ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றவர்கள் பசியாகிவிட்டது, உடனே முடியுங்கள். பசியோடு இருக்கின்றார்கள், உடனே முடியுங்கள். பசியை நினைவுபடுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை, வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லோருமே குறித்த நேரத்தில் சாப்பிட வேண்டும். அதுதான் நேச்சுரோபதியினுடைய முக்கியமான குறிக்கோளில் அதுவும் ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு பல பேர் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது பெரிய ஒரு கதை, அதை மட்டும் சொல்லி நான் விரைவில் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். என்னுடைய ஊரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளராக ராதாபுரத்தில் இருக்கின்றார். அவருக்கு பலவிதமான நோய்கள் தாக்கம், மிகப்பெரிய அளவில் மருத்துவர்கிட்ட போனவுடனே சொன்னார் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்ட்டு சொன்னால் கிரியேட்டினைனா அது 6.8 இருக்குது, சுகர் 320 தான் இருக்குது. அது மட்டுமல்ல, பிபி ரொம்ப அதிகம் இல்லை, 180/90. யூரியா ரொம்ப அதிகம் இல்லை, 40 இருக்கணும், அவருக்கு 86 இருந்து. கடந்த மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதி என்று நான் டீன்கிட்ட பேசி நம்ம அந்த சகோதரி தீபா அந்த அம்மா அங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி 1 மாதம் அந்த தம்பி இருந்தாப்புல. எனக்கே ஆச்சரியம். நாளைக்கு நன்றி சொல்றதுக்கு தான் சகோதரி யோகாவுக்கு தீபாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ரொம்ப சந்தோஷம், என்ன மருத்துவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாட்டு இருந்து, அந்த பையனுக்கு யூரியா 86 இருந்தது, இப்போ செந்தில்குமார். இத்துடன் செந்தில்குமார் அவர்களே நன்றி. போலியோ ஒழிப்பு அது பினிஷ் இந்த பக்கம் வச்சு வேற என்னன்னா கைதான் வருது. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதற்காக, அதுவும் உலக அளவில் இந்த நிகழ்வு சொல்ல வேண்டியதற்காக நோவா என்ற அமைப்பு உலக ரெக்கார்டாக தமிழ்நாட்டில் ஒன்று நடக்குது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் முக ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் வழங்குவதுமாக நன்றிகரனாக மக்கள் வாக்களித்து 39 தொகுதிகளை வெற்றி பெற வச்சிருக்காரு. சார் சார், முதலமைச்சரும் சரி தமிழக அமைச்சர்களும் சரி பேசும்போது நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிரானவர்கள், நீட் தேர்வு வழிமுறைகளே தவறுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அன்றைக்கி ஸ்டேட்டில் பேசும்போது நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, நீட் தேர்வு நடத்தக்கூடிய அந்த ஏஜென்சி தான் தவறான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க, தனியார் அமைப்புகள்கிட்ட கொடுத்தா கூட அந்த நீட் தேர்வில் நல்ல முறையில் நடத்துவாங்கன்னு பேசியிருக்கீங்க. இது வேறு மாதிரியான கருத்துக்கள் இருக்கா உங்கள்கிட்டையும் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மக்கள் மத்தியில் வேறு மாதிரி கருத்து இருக்குது? நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்கு எதிர் கருத்து தான் சொல்ல முடியும் தவிர எதிரானவங்க. நாட்டில் நீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து இப்போது ஆட்சியில் இருக்கிற ஒன்றிய அரசு அந்த சட்டத்துக்கு எதிர்கருத்து, நீட் தேவையில்லைங்கிறது எல்லோருடைய